துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். வணக்கம். இன்று மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் முயற்சி சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் இதனை உலக நாடுகள் நிராகரிக்க வேண்டும் என்றும் சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆர்செனியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படாமல் முடிவுக்கு வந்த நிலையில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கட்டண வசூலை இரு நாடுகளும் இணைத்து மேற்கொள்ளும் ஒரு கூட்டு முயற்சியாக மாற்றலாம் என்று யோசனை தெரிவித்திருந்தாலும் இத்தகைய கட்டணங்களை அறிமுகப்படுத்த நாடுகளுக்கு உரிமை இல்லை என்று டொமிங்குவேஸ் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து இன்னும் ஸ்தம்பித்திருக்கின்றது. போர் தொடங்குவதற்கு முன்னதாக நாளொன்றுக்கு சுமார் 135 கப்பல்கள் பயணித்த நிலையில் கடந்த சில நாட்களில் வெறும் 22 கப்பல்கள் மட்டுமே இந்த நீரிணையை கடந்திருக்கின்றன. ஈரானால் வைக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றி நீரிணையை சீர் செய்ய 2 போர்க்கப்பலை அனுப்பியிருக்கிறதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. எனினும் போர் முடிவுக்கு வந்தால் மட்டுமே இந்த பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதோடு உலக பொருளாதாரத்திலும் அங்கு சிக்கியிருக்கின்ற சுமார் 20,000 மாலுமிகளின் வாழ்வாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று ஆர்செனியோ டொமிங்குவேஸ் வலியுறுத்தியும் இருக்கின்றார். இப்படி இருக்க தெற்கு லெபனானில் இருக்கின்ற இஸ்ரேலிய படைகளை சந்தித்து வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறும் ஒரு குறுகிய காணொளி அவருடைய சமூக ஊடக கணக்கில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஹீப்ரு மொழியில் பேசிய அவர் ஹிஸ்புல்லா போராளிகளை குறிப்பிட்டு ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்குவதற்கான சமீபத்திய இஸ்ரேலிய நடவடிக்கைகள் லெபனானிலிருந்து வர இருந்த படையெடுப்பு அச்சுறுத்தலை முறியடித்திருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார். இராணுவத்தால் ஏற்கனவே மகத்தான பணி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய இருக்கின்றன. நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். லெபனானில் இஸ்ரேலின் நடவடிக்கை அது மத்திய கிழக்கின் முகத்தையே அடியோடு மாற்றிவிட்டது என்பதற்கு சான்றாகும் என்று நெதன்யாகு கூறுகின்றார். இருப்பினும் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை காரணமாக இது பரவலாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து கொண்டு வீசினால் தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதாகவும் அமெரிக்காவுடனான தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் ஈரான் தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. மறுபுறம் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என்று ஈரானிய தூதுக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தைகளின் தலைவராக இருந்தவரும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் கலிஃபாப் ஈரானுக்கு திரும்பிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பதிலளித்த அவர் இத்தகைய அச்சுறுத்தல்கள் ஈரானியர்கள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் அச்சுறுத்தல்களுக்கு பணிந்து ஈரான் அடிபணியாது என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானிய ஊடகங்களின் செய்திகளின்படி காலிஃபாப் ட்ரம்பை நோக்கி நீங்கள் சண்டையிட்டால் நாங்கள் சண்டையிடுவோம்,
நீங்கள் தர்க்க ரீதியாக முன்வந்தால் நாங்கள் தர்க்க ரீதியாக பதிலளிப்போம் என்றும் கூறியிருக்கின்றார். நாங்கள் எந்த அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிய மாட்டோம். அவர்கள் எங்கள் உறுதியை மீண்டும் ஒருமுறை சோதித்தால் அவர்களுக்கு இதைவிட பெரிய பாடம் புகட்டுவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். தனது உரையின் மற்றொரு பகுதியில் காலிஃபாப் தாங்கள் அமெரிக்கர்களை நம்பவில்லை என்று தெஹ்ரான் ஆரம்பத்திலிருந்தே கூறி வந்ததாகவும், ஓராண்டுக்கும் குறைவான காலத்தில் பேச்சுவார்த்தைகளின் போது அவர்கள் ஈரானை இருமுறை தாக்கியதால் ஈரானின் நம்பிக்கையை அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இந்த ஆண்டு பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய போரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கடந்த 12 நாள் போரும் ஈரானின் நீண்டகாலமாக விவாதிக்கப்பட்டு வரும் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த போது தொடங்கியமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கினால் சீன இறக்குமதியாளர்கள் மீது 50% வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சீனா ஈரானுக்கு தோளில் வைத்து ஏவக்கூடிய மேன்பெட்ஸ் எனப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்க தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இது குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் சீன ஜனாதிபதியுடன் தமக்கு நல்லுறவு இருப்பதால் அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று தாம் நம்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் ஒருவேளை ஆயுத பரிமாற்றம் உறுதி செய்யப்பட்டால் மலைக்க வைக்கும் அளவிலான 50% வரி விதிப்பை சீனா எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். எனினும் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுக்களை சீன தூதரகம் முற்றிலுமாக மறுத்தும் இருக்கின்றது. வாஷிங்டனில் இருக்கின்ற சீன தூதரக செய்தி தொடர்பாளர் கூறுகையில், சீனா மோதலில் ஈடுபட்டுள்ள எந்த தரப்பிற்கும் ஆயுதங்களை வழங்கவில்லை, இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தும் இருக்கின்றார். ஒரு பொறுப்புள்ள நாடாக சீனா தனது சர்வதேச கடமைகளை சரியாக நிறைவேற்றி வருவதாகவும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறி பதற்றத்தை அதிகரிப்பதை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியும் இருக்கின்றது. இப்படி இருக்க ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் போக்குவரத்திற்கான முற்றுகை திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கும் என்று அமெரிக்காவின் ஒரு முக்கிய ராணுவ கட்டளை அமைப்பான சென்காம் தெரிவித்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ் தளத்தில் வெளியான ஒரு பதிவில் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் எதிராக பாரபட்சமின்றி இந்த முற்றுகை நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானிய அல்லாத துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையில் தடுக்க மாட்டோம் என்றும் அது கூறியும் இருக்கின்றது. தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான தீர்வை காண தவறியதே கடந்த வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முறிந்து போனதற்கான காரணங்களில் ஒன்றாக கருதப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பிறகு தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஹார்முஸ் நீரிணையில் நுழையவோ வெளியேறவோ முயற்சிகளுக்கும் அனைத்து கப்பல்களையும் தடுக்கும் செயல்முறையை அமெரிக்கா தொடங்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை ஹார்முஸ் நீரிணையை அணுகும் எந்த ராணுவ கப்பல்களும் போர் நிறுத்தத்தை மீறுவதாக கருதப்பட்டு கடுமையாக எதிர்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தும் இருக்கின்றது. இப்படி இருக்க நாட்டில் இனிமேலாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.